سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. بسم الله الرحمن الرحيم. وعن علي رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم. அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சையதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், மன் ரலிய மினல்லாஹி பில் யஸீரி மினர் ரிஸ்க். யார் அல்லாஹ்விடம் இருந்தும் அல்லாஹ் தஆலா தரக்கூடிய ரிஸ்கில் குறைந்தபட்ச அளவை கொண்டு திருப்திப்பட்டுக் கொள்கிறார்கள். ரலியல்லாஹு மின்ஹு, அல்லாஹ் அவரிடமிருந்தும் திருப்திப்பட்டுக் கொள்கிறான். பில் கலீலி மினல் அமலி, அமல்களிலிருந்தும் குறைவானதை கொண்டும் அல்லாஹ் தஆலா திருப்திப்பட்டுக் கொள்கிறான். நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அப்படி நல்லா நம்மள்டையும் நடந்துக்கிறோம். நீ அல்லாஹ் கொடுத்து திருப்தி இல்லைன்னு சொன்ன, நீ சரி அமல் திருப்தி கிடையாது. அல்லாஹ் நீ கொடுத்ததே எனக்கு திருப்தி கிடையாது, பொருத்தம் இல்லைன்னா எனக்கும் திருப்தி கிடையாது. நீ அடியாரில் மன்னிச்சு கிருபை காட்டி நடந்துக்கிறீங்க, நம்ம மேலே அல்லாஹ் மன்னிச்சு கிருபை காட்டி நடந்துக்கிறோம். இது அடுத்தது மக்கள் உங்கள்கிட்ட ஏதாவது சாக்கு போக்கு சொன்னால் ஃபக்பிலு, ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓகமா கால சொல்லுவார். இந்த கருத்தில் ஹதீஸ் வருதுன்னு நினைக்கிறேன், இபாரத் எனக்கு மறந்துச்சு. மக்கள் யாராவது உதுரு சொல்கிறாங்க நாங்கள் செய்த குற்றம் குறைகளுக்கு, ஹதீஸா பெரியவங்க சொல்லாதுன்னு தெரியல. ஆக பெரியவருடைய சொல்லு இருக்கு, உங்களிடத்தில் யாரும் உதுரு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். தான் செய்த ஏன்டா அப்படி செஞ்சேன்னு கேட்டோம், தப்பு செஞ்சுட்டால் என்ன சாக்கு சொல்கிறார், கபுல் செஞ்சு அதை போய் தோண்டி துருவி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ அல்லாஹ் நம்மளை தோண்டி துருவோம். நாம் எப்படி நம்ம அடியார் நடந்துக்கிறோமோ அப்படி தான் அல்லாஹ் நம்ம நடந்துக்குவோம். இன்னும் வேறு வார்த்தையில் சொன்னால், அல்லாஹ் உங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அப்படி நீங்களே அடியார்கள்ட்ட நடந்துக்கணும். அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு எப்படி ஏஹ்சான் செஞ்சாலும் அது மாதிரி நீ மக்களுக்கு ஏஹ்சான் செய். உன் குற்றம் குறைகள் எல்லாம் தோண்டி துருவி பார்த்தானா, கொடுக்குறான் வாரி வழங்கி சாப்பிட்றா அப்படின்னு, அதுமாதிரி மற்றவருடைய குற்றம் குறைகளை நீ ஆராயாது. அல்லாஹு ஃபி அவுனில் அபுதி, நீ அடியார்களுக்கு அல்லாஹ் உதவி செய்து கொண்டே இருப்பான் தன் அடியார்களுக்கு. மாக்கானல் அபுது ஃபி அவுனி அஹீஹி, நீ சகோதரனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ்விலிருந்து உனக்கு உதவி வரும். இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், நீ அல்லாஹ்வுக்கு உதவி செஞ்சால் அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான். நீ அல்லாஹ் உதவி செய்யணும் அர்த்தம்னா அடியார்களுக்கு உதவி செஞ்சால் அது அல்லாஹ்வுக்கு செஞ்ச மாதிரி அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான். மண் சத்ர ஐப அஹீஹி, நீ அடியாரின் குறைய மறைச்ச சத்ரல்லாஹு ஐபஹு துன்யா வல் ஆஹிரா, உன் குறைய துனியாவிலேயும் ஆகிரத்தையும் அல்லாஹ் மறைப்பான். நீ அடியாரின் குறையை வெளிப்படுத்தின அல்லாஹ் தான் குறையை வெளிப்படுத்துவோம். அல்ல உன் குறையெல்லாம் வெளிப்படுத்துவாங்க, தான் குறையில உன் குறைய. நம்முடைய குறையை அல்லாஹ்வுத்தாலா உலகமெல்லாம் பப்ளிஷ் பண்ணுவான். நீ எப்படி நடந்துக்கிறேன்னு பாரு. இப்போ பார்த்தாலும் உருன்னு நடந்துக்கிற, யாரை பார்த்தாலும் உன்னை கயாமத்தில் பார்த்தா அல்லாஹ் அப்படி தான் பேச பார்ப்போம். படா எரிச்சல், படா நடந்து ஹுது ஹுல்லு சும்மல் ஜஹீம சல்லு, பிடிந்தாள் கட்டுங்க தள்ளுங்க நரகத்தில். சும்மல் ஜஹீம சல்லூஹு, சல்வத்தனா போய் சேர்த்துங்க அவனை நரகத்தில், தல்லூஹு சேர்த்துறான். சும்மல் ஜஹீம சல்லூ சும்ம ஃபி சில்சிலத்தின் தர்உஹா 70 ذراعًا ஃபஸ்லுக்கு, 70 அடி நீளமுள்ள நரகத்துடைய அடி, 70 நீளமுள்ள நரகத்தின் சங்கிலியை கொண்டு கட்டுங்கள், அவனை பிடியுங்கள். நாம் எல்லாத்துட்டையுமே முகபத்தா சிடு இல்லாமல் எல்லாத்துட்டையுமே முகபத்தா பாசமாக நீ பழகின ஒன்றை அல்லாஹ் மறுமையில் அப்படி தான் பழகும். வாஃபு அஸ்ஃபஹு, ஆகிடுங்க நீங்கள் மன்னியுங்கள் கருணை காட்டுங்கள். அலா துஹிப்புனா யக்ஃபிரல்லாஹு லக்கும், உங்களை அல்லாஹ் மன்னிக்கணும்னு நீ ஆசைப்படுறியா இல்லையா? அப்போ நீ மன்னி, நல்லா மன்னிக்கணும்னு ஆசைப்படுற இல்லையா? அப்புறம் நீ மன்னி, எல்லாத்துக்கும் மன்னிச்சு நடந்துக்கோ. நீ எப்படி நடந்துக்கிறியோ அல்லாஹ் அப்படி தான் ஒன்று நடந்துக்குவோம். ஏன்னா இவர்கள்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய, நீ அல்லாஹ் தன்சீல என்ன எதிர்பார்க்குறியோ தஷ்பீஹ் அதை காட்டு. நீ அல்லாட்ட இந்த கோடான கோடி சிருஷ்டிகள் அல்லாஹ் தான் இருக்கான். இது ஷான தஷ்பீஹ். நீ ஆகிரத்தில் பார்க்குறது ஷான தன்சீல் பார்க்குற. நீ தஷ்பீஹில் எப்படி நடந்துக்கிறியோ தன்சீல் அவன் அப்படியே பிரதிபலிப்பான், கண்ணாடி மாதிரி. எனவே நீ அன்பா பாசமாக பிரியமாக நடந்துக்கிட்ட அல்லாஹ் அன்பா பாசமாக பிரியமாக நடந்துக்கிட்டு
என்ன ஆயிட்டு பார்த்துருக்கீங்க அதே பை அலா துஹிப்புன யக்ஃபிருல்லாஹ் ஃபஅஃபு வஸ்ஃபஹு ஹத்தா யஅதி அல்லாஹ் அந்த ஆயிட்டு இருக்கிறேன் அலா துஹிப்புன யக்ஃபிருல்லாஹு லக்கும் அப்படி ஆயிட்டு வரும் உன்னை எல்லாம் மன்னிக்கணும் ஆசைப்படுறியா இல்லையா அப்போ நீ மன்னிச்சு கருணை காட்டு அர்த்தம் நீ அடுத்தவர்களை மன்னித்து கருணை காட்டினால் உன்னை பெரும் பெரும் குற்றங்களை கண்டும் காணாமல் பாஃபுனா மன்னிச்சிருது வஸ்பவனை கண்டும் காணாமல் போயிடுறது விட்டு விட்டு பெருசாட்டுக்காம பிரச்சனை பெரிதாக்குறது இல்லை அலா துஹிப்புன யக்ஃபிருல்லாஹு லக்கும் அப்போ நம்ம ஒரு பெரிய தப்பு செஞ்சாலும் அதை உடுப்பா சரியாக செஞ்சுட்டான் விடு ஏன் பெருசு பெற்ற விடு தெரியாமல் செஞ்சிருப்பான் விடு அப்படின்னு மன்னிச்சு உனக்கு செஞ்ச குற்றம் குறைகளை மன்னிச்சிட்டேன் அல்லாம என்னப்பா சாக்கு போக்கு சொன்னேன் எல்லாம் சாக்கு போக்கு சொல்லி விட்டுருவோம் சாக்கு போக்குகளை கபூல் செஞ்சுக்கிட்டு எல்லாம் சாக்கு போக்குகளை கபூல் செஞ்சுக்குவோம் வல்யஃபு வல்யஸ்ஃபஹு நீங்கள் மன்னியுங்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுங்கள் குற்றம் குறைகளை அலா துஹிப்புன யக்ஃபிருல்லாஹு லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம் எல்லாம் மன்னிக்கணும் ஆசைப்படலையா நீங்கள் நீ எப்படி துனியாவில் நடந்துக்கிறியோ ஆகிரத்தை அல்ல அப்படி நடந்துக்கோ அவங்ககிட்ட துனியாவுடைய கண்ணாடி தான் போய் ஆகிறது துனியாவுடைய கண்ணாடி தான் ஆகிறது இங்கே எல்லோரிடத்திலும் அன்பாக நீ பாசமாக இதுதான் அல்லாவுடைய வெளிப்பாடுகள் நீ அல்லாஹ்வை எங்கே போய் தேடுற நீ அல்லாஹ் கண்ணாடி நீ அல்லாஹ்ட்ட எப்படி உன் முகத்தை காட்டுறியோ ஆகிரத்தில் தான் அல்லாஹ் தஆலாவுடைய முகத்தை அப்படி நீ பார்க்குவ உன் முகத்தை எப்படி அல்லாஹ்ட்ட காட்டுற அல்லாஹ்ட்ட எங்கே போய் காட்டுறதுங்க இதுதான் என்ன இவரெல்லாம் இங்கே எப்படி நீ காட்டுறியோ அப்படி தான் அல்லாஹ்வை ஆகிரத்தில் பெற்றுக்குவேன் அல்லாஹ் சொல்லி ஆகிரத்தில் பசியோடு வந்தேனே சோறு போடல எனக்கு துரத்தி விட்டேன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனாக உனக்கு பசியா நீ எப்போ ரப்ப என் வாசலுக்கு வந்து நான் வரவே இல்லை நான் வந்திருந்தா உன்னை கவனிச்சிருப்பேன் நல்லபடியாக சோறு போட்டிருப்பேன் நல்லா தான் வரேன்னு சொல்லிட்டு இப்போ காலிங் பெல்ட் நான் நல்லா வந்திருக்கிறேன் அதை சோறு போடுங்கன்னு கேட்பான் நல்லா நான் வந்தேனே ஏன் நீ சோறு போடாமல் துரத்தி விட்டியே அப்படி அவனை கவனித்திருந்தால் இல்லை வஜத்தனி இந்த என்னை பெற்றுக்கொண்டிருப்பாய் அங்கே ஹதீஸ் அல்லா நீ யா ரப்புல் ஆலமீன் உனக்கு சோறா உனக்கு பசியா என் வீட்டு வாசலுக்கா நீயா வந்தாலும் இந்த ஆள் வந்தான்ல நான் தானே அங்கே இருந்தேன் இது தன்ஜீஹ் அதுக்கு பேர் தஷ்பீஹ் இப்போ நீ பார்க்குறியே இது தன்ஜீஹ் அங்கே வந்தனே தஷ்பீஹ் நான் தான் வந்தேன் அந்த சூரத்துடைய போர்வையில் என் உதூது இல்லாமல் வரலையே பை நான் தானே போய் வந்தாங்க நீ அங்கே அன்பு காட்டினா இப்போ நான் உன்ட்ட அன்பு காட்ட நீ தகுதியாக இருந்திருப்பேன் நீ பாசம் காட்டினா நானும் பாசம் காட்ட தகுதியாக உன்னை ஆக்கியிருப்பேன் அங்கே என்ன முகத்தை காட்டினியோ அங்கே தான் இது கண்ணாடி நான் இங்கே அந்த முகத்தை நீ பார்த்துக்குவேன் வள்ளுன்னு விடுற போடா வந்துட்டானோ காலம் பார்த்தாலும் கதவை திறக்கிறாங்களோ இல்லையோ முசீபத்து பிடிச்சவனும் வாசல் நிட்டு எம்மா 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 கழுத்த இருக்கிறாங்க போடா அப்படிங்கிற நம்ம சாயில ஃபலா தன்ஹர் துரத்தாதீங்க சாயில ஜி நம்ம சாயில ஃபலா தன்ஹர் நான் துரத்தணும் இல்லையா நான் அரவணை அலம் எஜிதுக்கு எத்தீமன் ஃபஹாவா உங்களை எத்தீமா இருந்து அரவணைக்கல வஜதுக்கு லால்லன் ஃபஹதா தடிமாறி இருந்த உங்களை நான் வழிகாட்டவில்லை வஜதுக்கு ஆயுதன் ஃபஹதுனா ஏழையாக இருந்தவங்க பணக்காரனாக்கல ஆகவே நீ இப்படி செய் வம்ம சாயில ஃபலா தன்ஹர் வம்ம லத்தீம ஃபலா தக்கர் எத்தீம்க துரத்தாதீங்க சாயில் துரத்தாதீங்க அம்மா அப்படி நியமத்தை ரப்பிக்க ஃபஹதீஸ் அல்லாஹ்வுடைய நியமத்தை சொல்லுங்க எப்படி நான் வியாதியஸ்தனை கடந்தனே என்னை பார்க்கவே இல்லையோ அல்லாஹு அக்பர் கபீரா அல்லா நீ ரப்புல் ஆலமீன் நீ உனக்கா வியாதி நீ எங்கே போய் படுத்து கிடந்த நானும் பார்க்கவே இல்லையோ ஒன்று அம்மா அல்லா ஃபோன் பண்ணி வந்துட்டேன் இந்த மாதிரி வல்லாதான் பேச அரசில் படுத்து கிடக்கிறேன் பாசுன்னு அல்லா சொல்லுவானா இந்த நபர் உன் சொந்தக்காரன் தான் நண்பர்கள் தான் தெரிந்தவர்கள் தான் உன் ஊர்க்காரன் தான் வியாதியஸ்தனா படுத்து கிடந்த போய் பார்த்தியா நீ திரும்பி பார்த்தியா இருந்தால நீ அங்கே போய் அவனை பார்த்திருந்தா இல்லை வஜத்தனி இந்த என்னை பெற்றுக்கொண்டிருப்பாய் அவனிடத்தில் அண்ணாங்க இருந்தேன் ஹதீஸுடைய இபாதத்துக்கு முன்ன பின்ன சொல்லும் போய் எது கரெக்டாக பார்த்துங்க ஹதீஸுடைய இபாதத் சொல்லலாம் வரிசை இதே மாதிரி தாகித் தெரிந்தேன் உணவு தேவைப்பட்டுச்சு ஒரு 3 நாள் 3 வருதுன்னு நினைக்கிறேன் ஒன்று தண்ணி கேட்டேன் எடுத்துங்க ஹதீஸ் எடுங்க விளஞ்சா இல்லையம்மா அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஷானை தன்சீஹ் தஷ்பீஹில் முழு உலகத்தில் அனைத்து கோடி சிருஷ்டிகளிலும்
அவன் முன்னோக்கும் பொழுது நீ எப்படி அல்லாஹ் தஆலா நடந்து கொள்கிறாயோ, ஷானை தன்சீல அல்லாஹ் ஜல்ல ஷானு தானி ஆகிரத்தில் அவனை பார்க்கும் பொழுது அப்படித்தான் உன்னிடத்திலும் அல்லாஹ் நடந்து கொள்வான். அல்லாஹ் அப்படித்தான் பார்த்துக்கோ. நீ அல்லாஹ் தஆலா கொடுப்பதை கொண்டு இங்கே பொருந்தி கொண்டாய், உன்னுடைய அமல் அல்லாஹ் பொருந்திக்கும். சரி விடு. துருவி ஆராயல, அல்லாஹ் அங்கேயும் துருவி ஆராய மாட்டான். ஒரு பெரியவன் தான் யாராவது கிழிஞ்சு போன காசு கொடுத்து ஏமாத்துற மாதிரி கொடுத்தாலும் கிழிஞ்சு போயிருக்குன்னு தெரியும், வாங்கிக்குவாங்க. தேஞ்சு போன சொத்த காசை கொடுத்தாலும் அதையும் வாங்கிக்குவாங்க. முஸ்லீம் ஷரீஃபில் ஹதீஸ் பாயிது உணவு, தண்ணீர், வியாதி மூணையும் வரும். இப்னு ஆதம் மரித்து ஃபலம் தஇதுனி, இப்னு ஆதமே அது அபூ ஹுரைரா ரிவாயத் செய்றாங்க, நான் வியாதியஸ்தா இருந்தேன் நீ பார்க்க வரல. நீ கால ரப்பி கைஃப அஊதுக வ அந்த ரப்புல் ஆலமீன், நீயும் ரப்புல் ஆலமீன், உனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சா? என்னைக்கு போச்சு? நான் உன்னை பார்க்குறதா? அம்மா அலிம்த அண்ணா அப்தி ஃபுலான் மருந்த ஃபலம் தஅது, இந்த அடியா நீ இவன் உடம்பு சரியில்லாமல் போய் கேட்டேன். நீ அம்மா அலிம்த அன்னக லவ் உத்தவு ல வஜத்தனி இந்தவு, நீ அவனை போய் வியாதி விசாரிட்டு இருந்தா நான் தானே அங்கே இருந்தேன், என்னைய பெற்றுக்கொண்டிருப்பாய் நீ அங்கே. வரிசையா அப்புறம் தண்ணி கேட்டேன், உணவு கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. முஸ்லீம் ஷரீஃப் ஹதீஸ் இருந்தவே. அப்போ காயினாத்தில் நீ ஹக்கை பெற்றுக்கொள், ஏழையின் சிரிப்பில் இறைவனை பார்க்கலாம்னா உன்னை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அல்லாஹ் தஆலா இத்தனை சூரத்தில் வர்றான். உன்னை எப்படி நடந்துக்கிறது அப்படின்னு மறுமை நல்ல இப்படி நடந்துக்கிட்ட பாரு, அங்கே அப்படி தான் விட்டுருக்காங்க. அதே முகம் தான் அல்லாஹ் காட்டுவாங்க. இத்தனையும் சேர்த்து அங்கே நீ பார்ப்ப. இங்கே 4 பேர்ட்ட அன்பு காமிச்சு 4 பேர்ட்ட கோவப்பட்டு அல்லாஹ் அங்கே சில விஷயங்கள் அன்பு காட்டும், சில விஷயங்கள் கோவப்படுவோம். எல்லாத்திட்டையும் அன்போட பாசமாக நடந்துக்கிட்டா அங்கே முற்றிலும் அல்லாஹ் நீ அன்பா பாசமாக நீ பெற்றுக்குவ. எல்லோரையும் மன்னிப்பு கருணை, அங்கே மன்னிப்பு கருணை. இங்கே எல்லாருக்கும் அள்ளி கொடுக்குதல் கொடை, அங்கே அல்லாஹ் அள்ளி கொடுப்பான். அவனுக்கு அவன் கொடையை வாங்கி வைக்க முடியாது, அப்படி அல்லாஹ் அள்ளி கொடுப்பான். இங்கே கஞ்ச பிஸ்னாரி நீ மட்டும் வடை வாங்கி சாப்பிட்டு அடுத்த ஆள் கொடுக்கல, அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. ஒழிச்சு மறைச்சு அது பாத்ரூமில் போய் திங்கிறாங்க சில பேர். நான் சொல்கிறது போய் வடையை வாங்கிட்டு போய் என்ன வெளியே நேரம் போய் சாப்பிட்ருவாங்க, அப்படி ஜோப்பில் போட்டு என்ன ஆனால் பரவாயில்ல துவைச்சிக்கலாம் அப்படின்னு அப்படியே கொண்டு போய் பாத்ரூமில் வச்சு யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்டு. அப்படி சில பேர் நான் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா இந்த ₹1 மிட்டாய் எடுத்துருவாங்க. அந்த இது மாதிரி இருக்கும், இது மாதிரி இந்த பழம் பாய் ஆரஞ்சு பழம் சொலை இருக்குல்ல போய் அந்த மாதிரி மிட்டாய் வைப்பாங்க. அதை தாண்டிடுவாங்க. டே மிட்டாய் எங்கள் அத்தா வாங்கி கொடுத்தார் மிட்டாய். எல்லோரும் வந்துடுவாங்க, பசங்கள்லாம் 10 பசங்க. எச்சி படாமல் கிடச்சி கொடுறா அப்படின்னு சின்ன பார்த்துருக்கேன். அவன் ஜுப்பா சட்டை போட்டுருப்பான். சட்டை அப்போ தான் அம்மா துவைச்சி அழகாக வேலை சட்டை போட்டு விட்ருப்பாங்க. அதில் வச்சு சுட்டுறது, அந்த மிட்டாயை வச்சு எச்சி படாமல் கடிக்கிறது தான். இப்படி சுருட்டி அவங்க கடிப்பான். கடைசி துண்டுண்டாயிடும். அது அவனை எடுத்து உனக்கு அது அதில் ஏற்பட்ட இன்பம் இருக்க பெரிய சந்தோஷம் ஆளுக்கு கொஞ்சமாக. நாங்களும் அப்படி தான் ஒரு கொய்யாக்காயை 10 பேர் சாப்பிடுவோம். அந்த மிட்டாயை கடிச்சு அது எச்சிப்படாமல் கடிக்கிறது. சட்டையில் மடிச்சுக்குவாங்க, துண்டா போட்டிருப்பான், சட்டையில் மடித்து கடிச்சு சட்டையெல்லாம் வீணாக போயிடும். அது பேர் சட்டை மிட்டாய் காசை விட சோப்பு காசு கூட அதை எடுத்துக்கிட்டா. நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது சேட்டு பல்பை எழுதுவோம். பல்பை வந்து கொண்டு வர மாட்டாங்க, நீ கலப்பட தான் பல்பத்தை உடச்சிடுவோம். அந்த பல்பு இத்தனூன்னு 6 வரைக்கும் விடுறது இல்லை, கையிலே பிடிக்க முடியாது. அதை வச்சு தேய்ச்சி எழுதுறது, கையில் பிடிக்க முடியாமல் தேய்ச்சி சேர்த்து வச்சுருப்பான். அதையும் அஞ்சுக்கலாம். பென்சிலு இப்போ எல்லாம் பணக்கார தூக்கி போட்டுறாங்க. அந்த பென்சில் நோட்டில் எல்லாம் பேனா கிடையாது. அப்போ பென்சில் தான் அதுவும் அதிகமாக எழுதுவோம். 8ஆம் கிளாஸ் பேனா, அது வரைக்கும் பென்சில் தான் நோட்டில் எழுதுவோம். கடைசியாக பென்சில் பிடிக்க முடியாமல் இத்தனும் ஆயிடும். எப்படி பிடிக்கிறது அதுக்கு ஐடியா வச்சுருந்தோம். இந்த பழைய பேனாக்கு தூக்கி போடுவாங்களே யாராவது பேனா, அதையும் கடக்க எடுத்துருப்போம், ஸ்டாக் வச்சுருப்போம். அந்த பேனாவில் கொண்டு போய் சொருவிடுது. எதை பென்சிலை பேப்பர் சுற்றி சொருவிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பேனா பேனாவுக்கு பென்சில் சொருவிடுது, அது பேனா மாதிரி ஆயிடுது. ஆஹா, இந்த பென்சில் சொருவிடுது, அப்படியே எழுது மேலே பிடிச்சி எழுதுறது. அது ஒரு பரோபகார சிந்தனை இருந்துச்சு. எவனும் யாரும் இல்லைன்னா உடனே கொடுத்து உதவும். ஒரு மிட்டாயை 5 பைசா மிட்டாய் அதை 10 பேர் சாப்பிடுவோம், கடிச்சு சாப்பிடுவோம். அந்த மாதிரி தான்
ஹிந்து முஸ்லீம்லாம் வித்தியாசம் கிடையாது. ஹிந்து கொண்டு முஸ்லீம் கொடுப்பான், முஸ்லீம் கொண்டு ஹிந்து கொடுப்பான், எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க தான். 5ஆம் கிளாஸு 6ஆம் கிளாஸு இந்த வயசு சொல்கிறேன். இப்போ பகிர்ந்து உண்ணுதல் எது கிடைத்தாலும் பரோபகாரம். நான் மட்டும் நீங்கள் அடுத்தவனுக்கு கொடுக்கணும், சந்தோஷம் எல்லாரும் வச்சுக்கிட்டு. அன்புடையார் எல்லாம் அன்பிலார் எல்லாம் தமக்குடையர், அன்புடையோர் எல்லாமுடையர் பிறருக்கு, எல்லாமே அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு. இப்படி இருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான்? அருள் கொடையை திறந்து விட்டுருவான். அல்லாஹ் இல்லை சாமி, நீ அப்படியே அல்லாஹ் பெற்றுக்குவ. நீ எப்படி நடந்து கொள்கிறாய் அடுத்தவன் அப்படித்தான் அல்லாஹ் பெற்று கொள்ளுவாய். துனியாவில் டெஸ்ட்டு தான் போய் அமைச்சிருக்கான். இதில் போய் என்ன போய் சிறு என்ன போய் கொடு என்னத்தை போட்டு முறைச்சிக்கிட்டு கோச்சிக்கிட்டு சிலத்துர் ரஹம்னு சொல்கிறான், உறவை முடிக்காதீங்கன்னு. இங்கே உறவை முடிச்சா உன் உறவை எல்லாம் முடிச்சுக்கிறாங்கிறான். அந்த லட்சம் தான் உறவினர்கள் செய்யக்கூடிய 1000 தப்புகளையும் மன்னித்து சேர்ந்து வாழ்கிற அல்லாஹ் லட்சம் தாலா நீ செய்யக்கூடிய 1000 தப்பையும் மன்னிச்சு உங்களை சேர்த்துக்க உறவுகளை ஆதரிச்சு சேர்ந்து வாழ். ஆஹா சரிங்களா? அதை மன்னித்து மறந்து அவர்களோடு இணைந்து சேர்ந்து வாழ்ந்த அல்லாஹ் நண்பர்கள்ட்ட முகப்பத்தா பழக்கணும். எப்படி நீ கொடை அள்ளி வீசுற அல்லாஹ் தஆலா அள்ளி வீசுவோம். சேர்த்து வைக்காத. நீ அன்ஃபிக் யுன்ஃபக் அலைக்க, நீ செலவு செய், உனக்கு அல்லாஹ் செலவு செய்வான், உனக்கு அல்லாஹ் கொடுப்பான். ஹதீஸ்ல வருது. ஹைராமா அப்போ என்ன செய்யணுமா? ஒமன் ரலிய மினல்லாஹி பில் யஸீர், அல்லாஹ் கொடுத்து கொஞ்சத்தை கொண்டே நீ பொருந்தி கொள்வாயானால் மின ரிஸ்கிலிருந்தும் ரலியல்லாஹு மின்ஹும் மில் கலீலி மினல் அமலி, அமலில் இருந்தும் நீ கொஞ்சம் செஞ்சாலும் அல்லாஹ் தஆலா பொருந்தி கொள்வான். உனக்கு கருணை காட்டுவான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு, மன்னிச்சிருவான் அல்லாஹ் தஆலா. சில பேருடைய சிந்தனையில் எப்போ பார்த்தாலும் இன்னொருத்தருக்கு என்ன செய்யலாம், எப்படிலாம் உதவி செய்யலாம், என்ன மாதிரி செஞ்சால் அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஒரு நாளைக்கு யாருக்கும் உதவி செய்யலாம் தூக்கம் வராது. சில பேர்ட்டு இன்னொருத்திட்டிருந்து எப்படி ஆட்டையே போடலாம், எப்படி திருடலாம், எப்படிலாம் சொல்லி பசப்பி அவன்கிட்ட பறிக்கலாம். இது சில பேருடைய இப்படிலாம் பிடுங்கலாம். அல்லாஹ் தான் பதில் சொல்லணும். துனியா கொஞ்ச காலம் இது டெஸ்ட்டுக்கு அல்லாஹ் விட்டுருக்கான், எல்லாம் சண்டை போட்டு செத்து போயிடறான். அது அப்படி இருக்குது. இவனு அனுபவிக்க மாட்டான், அவன் அனுபவிக்க மாட்டான். ஒரு வீடு சண்டை போகிறான்னு தம்பிங்க, அது வழக்கில் போட்டு கேஸ் முடியறதுக்குள்ளே அண்ணனும் போயிடறான், தம்பியும் போயிடறான், தங்கச்சியும் போயிடறாங்க, எல்லாம் போயிடறாங்க, வீடு நிற்கிது அப்படின்னு. சரி, ஒரே பிரச்சனை. லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த மாதிரியாக ஒரே தொந்தரவு, யாரும் அனுபவிக்க முடியாமல் போயிடுறான். இன்னொருத்தர் கொடுத்து ஆனந்தம் படக்கூடிய அந்த ஆசை இல்லாமல் போயிடுச்சு. அப்போ அல்லாஹ் ஷானத்தில் கொடுத்து கொஞ்சத்தை கொண்டு பொருந்திக்கிறன்னு அர்த்தம் என்ன? கொஞ்ச நாள் கொஞ்சமாக கொடுத்தாங்க, மற்றவர்களை கம்பேர் பண்ணி அது கொஞ்சம் நினைக்காம அல்லாஹ் கொடுத்து எனக்கு நிறைவானு கொடுத்துட்டா அல்லாஹ் தஆலா உனக்கு நிறைவாக கொடுப்பான். இது ரலிய என்ன? பொருந்திக்கிறது வேற. இதுக்கு அடுத்த மகாம் ஷுக்குரு. அதுக்கு அடுத்த மகாம் என்ன? அதுக்கு அடுத்த மகாம் அல்லாஹ்வுடைய நியமத்தை அதற்கு தகுதியற்ற நமக்கு அல்லாஹ் பெருசாக கொடுத்தான்னு நினைக்கிறேன். பை எங்கள் 4 நண்பர்கள் இருக்காங்க. பை 4 நண்பர்கள் இருக்காங்க. ஒரு ஆளுக்கு அவருக்கு காசு வந்துச்சு, ஏதாவது கொடுத்து உதவி செய்யணும்னு சொல்லி ஒரு நண்பருக்கு 10,000 கொடுத்தார். 10,000 கொடுத்து அனுப்பிச்சார். அவன் சொல்கிறான், ஃப்ரெண்டு சின்ன வயசுன்னு ஒன்றா பழகுறான், காசு நிறைய தான் வந்துருக்குது, 10,000 கொடுத்துட்றான். ஏன் நான் படுறக்கிட்ட கஷ்டம் தெரியல, என் பொல்லை குட்டி வச்சு பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கிறேன், 1 லட்சம் கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுது அவனுக்கு. 1 லட்ச ரூபா என்ன கொடுத்தவன் என்ன குறைஞ்சா போயிடுது. திருப்தியே பட மாட்டான் மனுஷன். அது முஆவியா ரலியல்லாஹு ஒருத்தர் வந்து தன் சிரமங்களை சொன்னார். அவங்க அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 100 திர்ஹம் காசு கொடுத்தாங்க. 100 திர்ஹம் வந்து போன 2 மாதம் 3 மாதம் வண்டி ஓட்டலாம். உடனே வந்தவர், உங்களுக்கு இஸ்லாமிய சகோதரர் அல்லவா நான், மார்க்க சட்டப்படி சகோதரர்களுக்கு மார்க்க என்ன சட்டம் சொல்லுது? ஆளுக்கு பாதி சொல்லுது. சகோதரன் வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன், சொத்துல பாதி கொடுக்க வேணாம், நீங்கள் உங்களுக்கு பாதி எனக்கு பாதின்னு, மார்க்க சகோதரன் அல்லவா நான் எப்படி அப்படின்னு கேட்டான். என்ன சொன்னாங்க, சகோதர முறைப்படி நான் கொண்டு வந்து ஒரு அன்பளிப்பாக ஒரு முகப்பத்தில் கொடுத்தேன், நீங்கள் சொன்ன அடிப்படையில் பார்த்தா உங்களுக்கு இவ்வளோ கிடச்சிருக்காது, 4 திர்ஹம் தான் கொடுக்கணும், அது கூட கிடச்சிருக்காது. எப்படி சொல்கிறீங்க? சகோதரர்கள் எல்லாருக்கும் சமப்பங்கு தான். எனக்கு முஸ்லீமான சகோதரர்கள் மொத்தம் எனக்கு 1.5 லட்சம் பேர் இருக்காங்க, எல்லாரும் என் சகோதரர்கள் தான். இப்போ என் சொத்தை அத்தனை பேருக்கும் டிவைட் பண்ணா கொண்டாங்க, டிவைட் பண்ணி தர்றேன்.
சகோதர முறைப்படி பிரித்து கொடுக்குறேன். உங்களுக்கு 4 திரகம் கிடச்சிமாங்க சந்தேகம் தான், கொண்டாங்க. தூக்கிட்டு ஓடியே விட்டான். அம்மாடி என்னடா இப்படி திருப்திப்பட்டு கொள்ளாங்க. அஷ்ரஃப் அலி மௌலானா எழுதுறாங்க, என்கிட்ட யார் முசாஃபிர் வந்தாருன்னா முதல்ல நான் கம்மியாக கொடுப்பேன், அவங்க எப்படி திருப்தி படுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறது. எனக்கு கொடுக்குற 10 ரூபா கொடுக்கணும் ஆசை வந்தாலும் 1 ரூபா கொடுக்குறது. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லா, சந்தோஷம், நல்லா இருப்பீங்கன்னு வாங்கிட்டு போயிட்டேன். சரி வாங்க, இந்த 50 ரூபா கொடு, 100 ரூபா கொடு, கொடுத்துட்றது. 1 ரூபா வாங்கிட்டு போய் திருப்பி பார்க்குறது. 1 ரூபா ஒரு டீ குடிக்க முடியாது ஹஜ்ரத். நீங்கள் டீ 10 ரூபா விற்கிது, 1 ரூபா கொடுக்குறீங்க. டீ குடிக்க முடியுமா? முடியாதில்ல, வச்சுட்டு போயிடுது. ஒன்றா டீ குடிக்க முடியாதுல, வச்சுட்டு போயிடு. ஒப்பனா இப்போ நான் மட்டுமானா வீட்டில் டீ கொடுக்குறதுக்கு நீ கால் இங்கேருந்து கிளம்பி தெருவு லாஸ்ட் வரைக்கும் போகிறேன். 50 வீட்டுக்கு போனால் 50 ரூபா சேர்ந்துடும். டீ குடி, நாச்சா சாப்பிடு, இட்லி சாப்பிடு, வடை சாப்பிடு, பஜ்ஜி சாப்பிடு, போண்டா சாப்பிடு, யார் வேணாண்டா? இல்லை உனக்கு நான் காலையில் எழுந்துச்சுன்னு உனக்கு டீ வாங்கி தரேன் வாக்குறுதி கொடுத்தனா கொடுத்த 1 ரூபாய்க்குன்னு பொருந்திக்கிறது இல்லை. அன்றைக்கி வந்தார், 20 ரூபா டீ கொடுத்தேன், 2 அரை மணி நேரம் துவா செய்கிறார். நல்லா வச்சுருப்பான், சிறப்பாக வச்சுருப்பான், சந்தோஷமாக வச்சுருப்பான். அப்படி உடனே 200 ரூபா தூக்கி கொடுத்தேன் அவருக்கு. நீங்கள் 200 ரூபா கொடுத்தேன். அவளை செஞ்ச துவா எனக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு. நின்று அவ்வளோ நேரம் துவா செய்கிறார், வீட்டு வாசல் நல்லா வைக்கணும், அது வைக்கணும், சிறப்பாக்கி வைக்கணும், சந்தோஷமாக்கி வைக்கணும் அப்படின்னு ரொம்ப நேரம் துவா செய்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ கொடுத்ததுக்குன்னு திருப்திப்பட்டு கொள்கிறார். ஆஷா, நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு இப்போ நாம் மனுஷனே எப்படி செய்கிறோம்? ஒன்று கொடுத்தோம், அதை கொண்டு திருப்திப்பட்டு கொண்டு அவன் புகழ்வானையானால் இன்னும் அள்ளி தர்ற புத்தி நமக்கே இருக்கும்போது அல்லாஹ் எப்படி செய்வான்? அல்லாஹ் நீ கொடுத்த ரொம்ப பேச கொடுத்துட்டார்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லை, ரொம்ப சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லா அப்படின்னு அல்லாஹ் புகழ்ந்து பாருங்க. அல்லாஹ் இன்னும் கொட்டுவான், கொட்டிக்கிட்டே இருப்பான். லைன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நன்றி செலுத்தினால் இன்னும் அதிகமாக்கி தருவேன். வலைன் கஃபர்தும், நன்றி மறந்து நடந்தால் இன்ன அதாபி லஷதீத், என்னுடைய அதாபு மிக கடுமையானது, உள்ளதையும் பிடிங்குவேன் அப்படிங்கிறான். இருக்கிறதையும் பிடிங்க வைக்கிறான். இன்ன அதாபி லஷதீத். அப்போ ஒரு நண்பனுக்கு கொண்டு கொடுத்தான், 10 ரூபா கொடுத்தார், 10,000 ரூபா கொடுத்தாரு. அதை வாங்கிட்டாங்க. என்னையா 10,000 கொடுக்குற, 1 லட்சம் கொடுத்துருக்கலாம், நீலாம் ஒரு நண்பனா அப்படின்னு சொல்கிறான். இது நாராஸ். இன்னொரு நண்பனுக்கு கொண்டு போய் கொடுத்தாரு, கொண்டு போய் இன்னொரு நண்பனுக்கு அவன் வாங்கிட்டான். பரவாயில்ல, பரவாயில்ல, பொருந்திக்கிட்டேன். 10,000 கொடுத்துருக்காரு, அன்பளிப்பாக தர்றாரு பை, சரி 10,000 பொருந்திக்கிட்டேன். இது ரிதா. 3ஆவது நண்பருக்கு கொடுக்குறாரு ஒருத்தர் கொண்டு போய். அவர் சொல்கிறாரு, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப சுக்ரியா, தேவையான நேரத்தில் கொடுத்தீங்க, ரொம்ப அவசியமான தேவையாக இருந்துச்சு, அதை அறிஞ்சு கொண்டு கொடுத்தீங்க, முக்கியமான டைமில் கொடுத்தீங்க, ரொம்ப நல்லதுங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னு நன்றி செலுத்துறோம். இதுக்கு பேர் என்ன? மகாமு ஷுக்ர். இது ரிதாவுக்கு மேலே கொஞ்சம் வந்தார், ஷுக்ரில் வந்துட்டார் அவர். அதுக்கடுத்தது 4ஆவது நண்பருக்கு கொண்டு போய் கொடுக்குறாரு. அந்த நண்பர் வாங்கிட்டு அழுகுறார். ஏன்னா அவர் ஒரு காலத்தில், 4ஆவது நண்பர் ஒரு காலத்தில் பெரிய கோடீஸ்வரர் இருந்தபோது இவர் வந்து கேட்டார் காசு. 1 பைசா தரமாட்டேன், வீட்டிலே நிற்காத நீ. எத்தனை முறை உதவி கேட்டு வந்த பொழுதுதான் 1 பைசா கொடுக்காம துரத்தி அடித்தார். பொம்பல் வேற மாட்டி விட்டார், ஒரு கள்ளத்துக்கு வேற அடித்தார். இத்தனையும் பொறுத்து கொண்டு இன்னைக்கு இவர் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்ச உடனே அவர் 10,000 ரூபாய் ரவுடி கையில் கொண்டு போய் கொடுத்து அந்த ஆளை போய் நல்லா இன்னைக்கு எங்களுக்கு காசு வந்துருச்சு. 10,000 ரூபாய் ரவுடி கையில் கொடுத்து அந்த ஆள் தெருவில் கொண்டா முள்ள முடிச்சு, ஒரு நாள் என்னை வச்சு அடித்தான் ஆளை அப்படி சொல்லணும். அப்படி சொல்லாமல் குற்றத்துக்கு தண்டனை கொடுக்காது கொண்டு வந்து காசு கொடுத்து அழுகுறான் வாங்கிட்டு. அப்போ நான் இந்த 10,000 ரூபாய்க்கு அறவே தகுதி இல்லை, தண்டனை வாங்கத்தான் தகுதி, காசு கொடுத்து இது என்ன நன்றி செலுத்த முடியும்? இது அதுக்கு மேலே உள்ள மகாம். அது அப்படி தான் பெருமானை கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துவது, ரிலா, நன்றி செலுத்துவது ஒரு பக்கம் இருக்க. யாரெல்லாம் நீ கொடுத்த இந்த நியமத்துக்கு அருகதையே இல்லை, நான் வாங்கிறதுக்கு தகுதியே இல்லை. நான் ஒரு வாய் சோறு சாப்பிட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹும்ம அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆதானா ஹாதா வ ரஸகனாஹு மின் கைரி ஹவுலின் மின்னா வலா குவா. என்னுடைய ஹவுல குவத் எதுவும் இல்லாமல் எனக்கு உன் புறத்திலிருந்து பிச்சையாக கொடுத்தியா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும். என் சக்தியோ ஆற்றலோ இல்லாமல் உன் அருளா கொடுத்தியே. சஹாபாக்கள் நியமத்துக்கு ஆகணும்னா இந்த நியமம் தகுதி இல்லை, நான் உதவாங்க தான் தகுதி, அடி வாங்க தான் தகுதி, எனக்கு கொடுத்தியா அல்லாஹ். நீ होता नहीं मुझसे खैर कोई कलीम नहीं और शर की भी कोई हद ना रही. என்னிடத்தில் எந்த ஹைரும் நிகழ்வதே இல்லை, நன்மை நிகழ்வதே இல்லை, என்னிடத்தில் நிகழும் தீமைகளுக்கும் அளவே இல்லை. திரு ஃபஸ்லே ஹுதா
मुझ पे यहाँ औरों से सिवा है क्या बोलूं. அந்த நிலையில் அல்லாஹ் ஜல்ல ஷானுடைய ஃபஸல் கரம் மற்றவர்களை விட என் மேல் அபரிமிதமாக அளவுக்கு அதிகமாக அல்லாஹ் கொடுத்துட்டு இருக்கிறான். பிறரை விட கூட தர்றான். ஆனால் நான் எல்லாரை விட கடுமையான தண்டனைக்கு தான் நான் தகுதியானவன். எனக்கு தகுதியானவன் அல்லாவோட தண்டனைக்கு தகுதியானவன். அல்லாஹ் எனக்கு அருள் புரிஞ்சாலே. இதுக்கு இந்த சதகாவுக்கு நான் எங்கே போய் என்ன சொல்லுவேன் நான்? இது அடியாருடைய ஷான அப்தியத்து. இந்த நிலையை அல்லாஹ் ரொம்ப விரும்புகிறான். அல்லாஹ் நீ ஒரு பைசா எனக்கு கொடுக்கறதுக்கு நான் தகுதியற்ற தகுதியற்ற எனக்கு நீ கொடுத்த நான் காபில். இந்த மக்காமுக்கு நான் எப்போ தகுதியாக இருந்தேன்? உன்னுடைய ஃபஸல் என்னை பொறுக்கி எடுத்துருச்சு. அப்படித்தான் சூஃபியாக்கெல்லாம் வந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு உணவு ஒன்று சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆதானா ஹாதா வ ரஸக்னா மின் கைரி ஹவுலி மின்னா வலா குவா வ ஃபضلني على كثير ممن خلق تفضيلا. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி من الطعام وسقى من الشراب وكسى من العري وبصر من العمي وهدى من الضلالة وفضل على كثير ممن خلق تفضيلا. சொல்லுங்க. وفضلني على كثير ممن خلق تفضيلا. நீ படைத்த எத்தனையோ சிருஷ்டிகளை காண எனக்கு இன்னும் மேலாக எனக்கு ரிஸ்க் கொடுத்தியா அல்லாஹ். உனக்கே எல்லா புகழும் புரிஞ்சுனாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அத்அமனா அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அத்அம மின தாமி வ ஸகா மின ஷராபி வ கஸா மின உரி وبصر من العمي وهدى من الضلالة وفضلني على كثير ممن خلق تفضيلا. الحمد لله من الطعام பசியில் இருந்து உணவும் என் தாகத்துக்கு தண்ணீரும் என்னுடைய உடலுக்கு ஆடையும் எனக்கு நேர்வழியும் காட்டி பார்க்க பார்வையும் கொடுத்து யா அல்லாஹ் உன்னுடைய அடியார்கள் எத்தனையோ பேரை விட என்னை நீ மேலாக ஆக்கினாயே உனக்கே எல்லா புகழும். وفضلني على كثير ممن خلق تفضيلا. எத்தனையோ அடியார்கள் என்னை மேலான ஆக்கினீங்க. அப்ப சூஃபியாக்கள் செஞ்சாங்க, என்னை போல் மாபாவி தீபாவி அகிலத்தில் யாரும் இல்லையே. அகில உலகத்துல என்ன மாதிரி பாவி யாருமே இல்லை. ஆனா அகில உலகத்துல அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களும் என்ன மாதிரி யாருமே இல்லை. அவ்வளவு கருணை அல்லாஹ் என் மேல செஞ்சிருக்கிறான். என்னை போல் மாபாவி தீபாவி அகிலத்தில் யாரும் இல்லையே. யாரு? ஐயோ எமை போல மாபாவி தீபாவி அகிலத்தில் யாரும் இல்லையே. தண்டனை இறங்கினா என் தலையில் தான் இறங்கணும். இடி கடுமையாக இடித்த கலிமி நாயகம் என்ன செய்வாங்க? கலிமி சர்க்கார் அமீர் நாயகம் யாரோ குழந்தை எதுக்கு மடியில் வச்சுக்கோங்க. யாரெல்லாம் இந்த மொத்த ஊரில் இடி விழுந்தால் என் தலையில் தான் விழுவும். அவ்வளோ பெரிய மாபாவி தீபாவி நான். ஆனால் ரொம்ப இந்த குழந்தை பிஞ்சு குழந்தை, பாவமரியாத குழந்தை. இப்போ எம்ஏ விழுந்தால் இந்த குழந்தையும் சேர்த்துல பாதிக்கப்படும். அதனால் அதுக்கு பர்ண காட்டு அல்லான்னு கேட்பாங்க. உண்மையிலேயே இப்படிதான் சூஃபியாக்கு. நாம் என்னமோ ஒரு 2 ரக்காத் தொழுத ஒன்று அல்ல ஹாய்க்கு இதா சல்லா யோமேனு இன்தல் வஹியன்னு அரபியில் பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. செருப்பு தைக்கிறவனை தூக்கி கூட்டிகிட்டு போய் தபீல் ஜமாத்துக்காரன் 2 நாள் தொழுக வச்சாங்கன்னா 2 நாள் தொழுத ஒன்று அட்டாடு நான் பெரிய அவுளியாவாயிட்டேன். இன்னும் வகை வரக்கா நம்ம ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வழி தவறி போயிட்டாங்களா மாதிரி. இன்னும் ஏன் வகை வரல நமக்குலாம்? அன்பியாக அந்தஸ்துக்கு போயிட்டோம் இப்போ நான் என்று நினைப்பாங்க. 2 நாள் தொழுத உடனே கொஞ்ச நாள் ஒரு 40 நாள் போயிட்டு வந்தாங்க வச்சுங்க. ஒரு ஜுப்பா மாட்டின உடனே அவனுக்கு மௌலானா இதுதான் 7 வருஷம் வாழ்நாள்னா இன்ப துன்பங்கள் எல்லாம் துறந்து குடும்பத்தை மறந்து 7 வருஷம் கழிச்சு மார்க்கத்தை கரைச்சி குடிச்சு வந்தவங்களாம் மௌலானா கிடையாது. 40 நாள் போயிட்டு வந்தாங்களே உடனே ஒரு மௌலானா ஆகிடும். பெரிய அந்த தலை நிமிந்து நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ 2 நாள் தொழுத உடனே கொஞ்சம் படித்த உடனே மார்க்கத்தை தமிழில் புகாரி படித்த உடனே அபு ஹனீஃபா சொல்கிறது சரி கிடையாதுங்க. புகாரில் இப்படி வந்திருக்கு, சஹியான ஹதீஸ் இது பாருங்க. சஹீன்னு போட்டிருக்கு, சஹீன்னு போட்டிருக்கு பாருங்க, சஹீன்னு போட்டிருக்கு. இது சஹியான ஹதீஸ். அதனால் அபு ஹனீஃபா ஷாஃபிலாம் நான் மால மதத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. புகாரி அப்படி பின்பற்று, அப்படியே அவர் சொல்கிறது கேளு. சரி, புகாரிலே ஒன்றுக்கு ஒன்று முன்னுக்கு பின் மாற்றமாக என்னங்க செய்வீங்க? ஒரு இடத்துல பெருமாள் பெண்களை தொட்டால் உது முடியுங்கிறாங்க, ஒருத்தர் முடியாதுங்கிறாங்க. ரெண்டுமே சஹியான ஹதீஸ். இப்போ என்ன செய்வீங்க? அப்போ என் தலைவன்கிட்ட கேட்டு சொல்கிறேன், நான் ஃபோன் பண்ணி. அவன் யாருங்க? அவன் ஃபோன் போட்டால் அவன் விபச்சார விடுதலை இருப்பான். அவன் நம்ம சாயந்தரமாக ஃபோன் போடியா அப்படின்வான். அவர்கிட்ட கேட்டு சொல்லுவாராம். அதுதானே அவங்க செஞ்சாங்க அந்த மகான்கள், பரிசுத்த தூய்மையான மகான்கள், பரிசுத்திலும் பரிசுத்தமான மகான்கள்.
தெரிஞ்சுங்களா? அல்லாஹ்வுடைய தக்வாவிலே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த மகான்கள் அதுதானே செஞ்சாங்க. ஹதீஸை பார்த்து முரண்பட்ட ஹதீஸை பார்த்து மண்டை பிச்சு கொள்ளக்கூடாதுக்காண்டி சட்டங்களை வகுத்து வச்சாங்க அவங்க. அப்போ இவர்கள்ட்ட நான் மல்லு கட்டுறதையும் இவங்கள்ட்ட பேசுறத நம்ம நோக்கமும் இல்லை, பேசி நேரத்தை வீணாக்க தேவையும் இல்லை நமக்கு. அதான் இல்லையம்மா. இப்போ என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ் நான் தகுதியற்ற அடியான் இதற்கு நீ கொடுத்த நீ. இது அப்தியத்துடைய உச்சக்கட்டம். இப்படிதான் மகான்கள்லாம் வேண்டாம். வைத்திய நாயகம் சபையில் உட்காந்துருக்குறாங்க, 1000 பேர் உட்காந்துருக்காங்க, 27 சபை லைலத்துல் கத்ருடைய இரவு. அதுக்கிட்டே சொல்கிறாங்க, அடியார்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, என்னுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா அப்படின்னு என்ன போய் சொல்கிறது? ஷேக் முரீத் எப்படி கேட்குறான், அல்லாஹ் என்னை மன்னிச்சிடுவானாப்பா அப்படின்னு. மன்னிச்சிடுவான் சர்க்கார் அப்படி சொல்ல முடியும்? அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் நீ நிறைய பாவம் செஞ்சு ஒத்துட்ட மாதிரி இல்லாச்சு. அவங்க எதை பாவம்னு சொல்கிறாங்க? நம்ம அறிவு மண்ட மூலிகை அது விளங்காது நமக்கு. ஒரு நிமிஷம் அல்லாஹ் மறந்திருந்தால் அதை பாவங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கோடானு கோடி நேமத்துக்களை அனுபவித்துக் கொண்டு ஒரு நொடி நேரம் எப்படி அல்லாஹ் நீ மறந்த? இந்த ஒரு நொடியில் அல்லாஹ் அவனுக்கு செஞ்ச நேமத்து 1 2 எத்தனை கோடி? இந்த ஒரு நொடி நேரம் அல்லாஹ் அவனுக்கு செஞ்ச நேமத்து, நீ அல்லாஹ் மறந்து இருந்தாயே அந்த ஒரு நொடி நேரம் அல்லாஹ் அவனுக்கு செஞ்ச நேமத்து கொஞ்சமா? அல்லாஹ் கண்ணு பார்க்க வச்சான், காது கேட்க வச்சான், வாய் பேச வச்சான், ஹார்ட் துடிக்க வச்சான், லங்ஸ் வேலை செய்ய வச்சான், நுரையீரல் வேலை செய்து, ஈரல் வேலை செய்து, கல்லீரல் வேலை செய்து, மண்ணீரல் வேலை செய்து, கிட்னி வேலை செய்து, குடல் வேலை செய்து, பெரிய குடல் வேலை செய்து, நரம்புகள் வேலை செய்து, கோடிக்கணக்கான நரம்புகள் வேலை செய்து, 360 மூட்டுகள் வேலை செய்து, ரத்த நாளங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு, உடம்பெல்லாம் ரத்தங்கள் ஓடுது, துடிக்குது, மூளை வேலை செய்து, மூளையில் கோடிக்கணக்கான செல்கள் இயங்கி கொண்டிருக்கு சுறுசுறுப்பாக. இத்தனை இயங்க வச்சுட்டு அல்லாஹ் ஒரு நொடி நேரம் அல்லாஹ் மறக்க உனக்கு அன்புசலையும் ஆஃபாக்கலையும் அல்லாஹ் எவ்வளோ நேமத்துகள் உனக்கு உள்ள செஞ்ச நேமத்து இவ்வளோ. உனக்கு வெளியே நீ நல்லா இருக்கிற சூரியன் ஓடுது, சந்திரன் ஓடுது, வானம் இயங்குது, பூமி இயங்குது, கடல் இயங்குது, அரசாங்கம் இயங்குது, பூமி வேலை செய்து, உலகமே சுத்திக்கிட்டு இருக்கு. ஒருத்தனுக்காக சுத்து என்ன அல்லாஹ் குறை வச்சான்? அல்லாஹ் இப்படி மறந்த அதான் அவங்க பாவங்கிறாங்க. அப்போ எஜமான் நான் பதிலே சொல்லவே இல்லை. சர்க்கார் கேட்குறாங்க, என்னை எல்லாம் மன்னித்து விடுவான்னு நீங்கள் நினைக்கின்றீர்களா அப்படின்னு. எல்லாம் வாய்ப்பு உட்காந்துருந்தோம். எஜமான் சொன்னாங்க, அல்லாஹ் தாலா என்னை மன்னித்தால் நிச்சயமா உங்க அனைவரையும் அல்லாஹ் மன்னிப்பான், நிச்சயமா உங்க அனைவரையும் அல்லாஹ் மன்னிப்பான், நிச்சயமா உங்க அனைவரையும் அல்லாஹ் மன்னிப்பான். என்னை போன்று கொடும் பாவி அல்லாஹ் மன்னிச்சா இது எப்படி? அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பெருமானாட்ட வந்து எனக்கு துவா சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நாம என்ன துவா சொன்னோம்? யாரெல்லாம் என்ன அவுலியாவாக்கு, குத்துபாக்கு, கௌசாக்கு, நினைச்சிங்களா மகான்களாக்கு பெரிய அவுலியாவாக்கிறீங்க, அந்த சில பெருசாக்கும் நம்ம ஃப்ளைட்லேயே பறக்கணும், நம்முடைய கற்பனையான துவாக்கள். அபூபக்கர் நான் எனக்கு ஒரு துவா சொல்லி கொடுங்க யார சொல்லலான்னு கேட்டாங்க. ரப்பி இன்னி வலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரா ஃபக்ஃபிர் லீ ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ஸுனூப இல்லா அன்த. ரப்பே நான் மிக 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 அதிகமாக என் நஃப்ஸுக்கு அநீதி செய்து கொண்டேன், நீ என்னை மன்னிக்கலைன்னா நான் அழிஞ்சு போயிடுவேன். அல்லா உன்னை தவிர பாவம் மன்னிக்கிறவன் யாரும் இல்லை, அல்லா என்னை மன்னிச்சது அல்லா சொல்லி கொடுக்குறாங்க. அபூபக்கர் நாயகம் அழுகுறாங்க, யா அல்லாஹ் என்னை நீ வந்து ஒரு கல்லா படைத்திருக்க கூடாதா? கேள்விகளுக்கு எதுவும் இல்லாமல் போயிருக்குமே. யாருங்க? அஃதலுல் பஷரி பாதல் அன்பியா, நபிமார்கள் அனைவருக்கு அடுத்து மனிதர்கள் மிக மேலானவர்கள் யாருங்க? அபூபக்கர் நாயகம். உமர் நாயகம் அழுகுறாங்க, யா அல்லாஹ் ஒரு ஆடு மாடாக, மிருகங்களாக, ஒரு மரமாக, மட்டையாக, செடியாக பிறந்துடக்கூடாதா? அழுது மூமினுடைய முடியில் உண்டா, மூமினுடைய உடலில் ஒரு முடியாகவாது இருந்துடக்கூடாதா? அல்லாஹ் என்னை மன்னிச்சிருக்கு. உமர் நாயகம் அழுகுறாங்க. என்ன நினச்சி அழுகுறாங்க? அப்படியெல்லாம் அவங்க தன்னை போல யாரும் மாபாவி உலகத்திலே யாரும் இல்லையே அழுகுறாங்க. என்ன அழுகுறாங்க? அப்படி உஸ்மான கனி நாயகம் கபரை கண்டா தாடி நினைந்து சட்டையெல்லாம் நினைந்து போகும் அளவுக்கு அழுகுறாங்க. இவன் யார் தெரியுமா? அஷரே முபஷரா, துனியாவிலே சொர்க்கத்தை கொண்டு நன்மாராய்வு கூறப்பட்டவர்கள். நமக்கு யார் நன்மாராய்வு சொல்லவே இல்லை, தெனாவிட்டா வளர்த்துறோம். இதுமாதிரி சொர்க்கத்தை ஏற்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்ட மாதிரி கடைசி டைமில் போய் வண்டி ஏறினாலும் கூட போயிடலாம், என்ன ரிசர்வ் பண்ணி வச்சுங்க வண்டியில் அப்படிங்கிற மாதிரி. இடம் பிடிக்க ஓட தேவையில்லை. சொர்க்க ரிசர்வேஷன் பண்ண மாதிரி ஜாலியாக வளர்த்துறோம். சிரித்து கூத்து கும்மாளம் வேடிக்கை விளையாட்டு இத்தனையும் ரிசர்வ் பண்ணப்பட்டவர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னது மாற பொய்யாகுமா? உஸ்மான் கனி நாயத்துக்கு ரசூலுல்லாஹ் சொர்க்கவாசின்னு சொன்னது பொய்யாயிருமா? உண்மைதான் அது. அது மேலே இங்கே நம்பிக்கை அவநம்பிக்கையா? சொன்னது சொல்லிட்டாங்க, ஆனாலும் அல்லாஹ்வுல போடுவான்னு தெரியல, பச்சு அல்லா மதிப்பானு தெரியல, அப்படி அவம நம்பிக்கையா? அதெல்லாம் கிடையாது. தேம்பி 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 அழுகுறாங்க. அல்லாஹ் மன்சலில் மனாதில்லா
எதை நினச்சிருந்தாங்க? என்ன அவன் கல்பை போட்டு ஆட்டுச்சு. ஆஹாதாபுல மஞ்சள் மிம்மனாது ஆகிறா, ஆகிறதுடைய மஞ்சள்களில் ஒரு முதல் மஞ்சள் பாயுது. ஒருவன் இதிலே வெற்றி பெற்றால் பின்னாடி எல்லாம் லேசு. இந்த கபரில் ஒருத்தன் தோல்வி அடைந்தால் பின்னாடி எல்லாமே கஷ்டம் என்று சொல்லி குலுங்கி ஆகிவிடும். யாரு? சும்மா கனியது எப்படி விளானா பார்த்தீங்களா? அல்லாஹ்வுடைய அனுப்புறமான ரஹ்மத்து கூட தகுதியற்றவன். ஒட்டுமொத்த துனியாவில் அல்லாஹ்வுத்தால ஒரு கடும் கோபமாக பார்க்குறோம், என்னை தான் பார்க்குறோம். அவ்வளோ பெரிய கொடிய பாவி நான். எனக்கு அல்லாஹ்வுத்தால செஞ்ச கருணை அல்லாஹ் அக்பர் என்பது சூஃபியாக்களுடைய அப்தியத்துடைய நிலை, உச்சகட்டமான அப்தியத்து. मुझे जैसे बुरे पर बाबे करम अब तक जो खुला है क्या बोलूं, करता भी बुरा और हूँ भी बुरा फिर फजले खुदा है क्या बोलूं. आमिर नाया मुझे जैसे बुरे पर बाबे करम, என்னை போன்ற பாவிகளுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கதவு. அப் தக் ஜோ குலா ஹை கியா போல், இதுவரை திறந்து வச்சிருக்கான் அல்லாஹ் தஆலா. என்ன சொல்லுது? எப்படி நான் வாயத்துன்னு சொல்றது? கர்த்தாபி ஹும்புரா, கர்த்தாம்புரா பாவம் தான் செய்கிறேன், பாவியாக தான் இருக்கிறேன். ஆனாலும் அல்லாஹ்வுடைய ஃபضل மற்றவங்களோட அல்லாஹ் அதிகமாக எனக்கு கொடுத்துருக்கான். முஜுக்கு சமஜ் கே பாஹுதா. இன்னைக்கு நாம அப்படியே நல்லவனா ஒரு ஆக்டிங்காவது பண்ணி யாரும் வர்றாங்கன்னு டக்குனு கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு சொல்லுங்க, அப்படியே கொஞ்சம் தூக்கி மாட்டி தலைப்பாத்தி கட்டி துண்டுலாம் தூக்கி போட்டு ஆக்ஷன் எல்லாம் பண்ணி அந்த தஸ்பி ஒன்று எடு தஸ்பி கிடந்துச்சு கடை எங்கே எடுறா அப்படி தஸ்பி எடுறா பையனை கொண்டு புக் உள்ளே வர சொல்லு. உள்ளே வந்து திரும்பி கூட பார்க்குறது இல்லை. எப்படி எதுக்காண்டி ஒரு தஸ்பி ஓதுறது இருக்கிறாராம் அவர். இன்னும் டிவி பார்த்துருப்பார். ஆக்ஷன் எரிஞ்சு போய் வாங்கப்பா என்ன சொல்லு. இல்லை இந்த மாதிரி ஒரு நிமிஷம் இருங்க முடிச்சிடறேன், ஒரு தஸ்பீ முடிச்சிடறேன், ஒரு நிமிஷம் சொல்லுங்கள். அல்ல ஆக்ஷன் பண்ணுறது, நடிச்சு காட்டுறேன் நீ பை. அவங்க உண்மையிலேயே அல்லாஹ்வால அவுலியாக்களாக இருந்தாங்க, கண்ணால் பார்த்தோம் நம்மலாம் ஷேகுமாரெல்லாம். அவங்க அழுகுறாங்க. முஜுக்கு சமஜ் கே பாஹுதா கஹ்தே ஹைன் லோக் கர் துஆ. இறைவா என்னை நல்லவன்னு வேற நினச்சிக்கிட்டு அல்லாஹ் சொல்கிறது, அல்லாஹ்ட்ட சொல்கிறது மட்டும் இல்லை டிக்ளேரே பண்ணுறாங்க மக்கள்கிட்ட. இருந்த அறிவு ஓடுனா ஓடு, என்னை நல்லவன் என்று மக்கள் கருதி கொண்டு துவா செய்யுங்க. அல்லாஹ்வாலா இவர் அவுலியா உள்ளா அப்படின்னு நினச்சிக்கிட்டு துவா செய்யுங்கன்னு வேற சொல்கிறாங்க. ரப்ப என்கிட்ட கேட்டு மான கேடு எனக்கு. क्या मुँह दिखाऊं मैं तुझे, क्या हूँ जो मैं दुआ करूं. या अल्लाह நான் எந்த முகத்தை ஒன்றை காட்டுறது? என்னென்ன துவா செய்ய தகுதி இருக்கு அல்லாஹ்? ஏதோ அவங்க சொல்கிறாங்க என்னை பாவியை நம்பி வந்துட்டாங்க, ஏதோ செஞ்சு கொடுத்ததல்லா அவங்களுக்கு. நான் என்ன முகத்தை ஒன்றை காட்டுவேன் துவா செய்யறதுக்கு? எப்படி கையேந்துவேன்? அவங்க பரக்கத்தில் என்னுடைய பாவத்தை மன்னிச்சாரெல்லாம் நான் கேட்டு உட்காந்துருக்கேன். என்னை தேடி வரக்கூடிய பரக்கத்தில் நான் என்ன இவங்களுக்கு பரக்கத்து சொல்கிறது? எப்படி ஆரிஃபின் நிலைமை இருந்து பார்த்து அதுவரை அவர் ஆரிஃபாக இருப்பார். அன்னை ஆயிஷா நாங்கள் கேட்டாங்க, அந்த பெருமானா சராசனோட நல்லவன் எப்போ கெட்டு போகிறான் அப்படின்னு கேட்டாங்க. அவன் தன்னை நல்லவன் நினைக்கும் போது அப்படின்னா, நினைக்கும் போது கெட்டு போக ஆரம்பிச்சிட்டான். நல்லவன் நினைக்கும் பொழுது கெட்டு போயிடுறான். அல்லதான் பாதுகாக்கணும். அப்போ என்ன செய்யணுமா நம்ம? யாரெல்லாம் நீ உண்டு ஒரே ஒரு சிறு கருணை கூட நான் தகுதியற்றவன். என் மேல் நீ செஞ்ச ஒரு சிறு கருணைக்கு ஒரு சிறு அருளை கூட நான் தகுதியற்ற அயோக்கியன் நான். என்ன இந்த பாக்கியத்துக்கு நான் என்ன தண்டி செலுத்துவேன்? அப்படிதான் சூஃபியாக்கள் குர்பானுமை உன்கி பஹ்ஷிஸ் கி. இறைவா ஜி யா ரசூலுல்லாஹ் நீங்கள் என் மேல் பொழிந்த அந்த அருள் பிச்சை பக்ஷின பிச்சைகளுக்கு நான் அர்ப்பணமாகிறேன். மக்சத் பி ஜபான் பர் லாயா நை. என்ன தேவை என்று வாய் திறந்து கூட சொல்லவே இல்லை, என் உதடு ஆடவே இல்லை, அதுவே கொட்டிட்டீங்க. குர்பானுமை உன்கி பஹ்ஷிஸ் கி மக்சத் பி ஜபான் பர் லாயா நை. பின் மாங்கே தியா அவர் இத்னா தியா. கேட்காம கொடுத்தாங்க எஜமானி, கேட்காம கொடுத்தீங்க. அது இவ்வளோ கொடுத்தீங்க. எந்த அளவு கொடுத்தீங்க? பின் மாங்கே தியா और इतना दिया दामन में हमारा समाया नहीं. என் முந்தானையில வாங்கி வைக்க இடம் இல்லை.
என்னால் வாங்கி வச்சு சுருட்ட முடியல, அவ்வளோ அள்ளி கொட்டிட்டீங்க. பின்னு மாங்கே தியா ஒரு இத்னா தியா दामन में हमारा समाया नहीं, ईमान मिला उनके सदके. ஈமான் கிடைச்சு எனக்கு. அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ் பிச்சையில எஜமானே உங்க பிச்சையில ஈமான் கிடைச்சு என்ன கைமாறு செய்வனி, உன்னுடைய எந்த உன்னை நல்ல காரியத்தை அல்லாஹ் மெச்சி சந்தோஷப்பட்டு ஈமான பிச்சை கொடுத்தான், எதுவுமே செய்யல. நீ பட்டோடையில பார்த்தா அல்லாஹ்வோட தக்தீர்ல பார்த்தா உன்னை விட அயோக்கியம் யாரும் இல்லை. வாடா அவனுக்கு ஈமான தரண்டா, என்ன நேமத்தா இது. அல்லாஹ் தால நீ வந்த பிறகுதான் வண்டவாளம் தெரியுமா அல்லாவுக்கு. அல்லாஹ் ஹலக படைச்ச ரப்புக்கு படைக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு பற்றி தெரியாத, வண்டவாளம் தெரியாதா முன்னாடியே? எல்லாம் தெரியும் போடா, நீ படைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாம் தெரியும். ஆலம்பிக்கும் இது அந்தும் அஜின்னத்தும் ஃபீ புத்தூனி உம்மாத்திக்கும், உங்க அம்மா வயிற்றுல கட்டியா இருந்தே கை காலம் முளைக்காம அப்பவே உன்னை பத்தி மொத்த வண்டவாளம் தெரியும். அதுக்கு முன்னாடி தெரியும் அல்லாவுக்கு. அப்பவே நம்முடைய வண்டவாளம் எவ்வளவு பேர் அயோக்கிய நீ வேணும், ஒன்னா நம்பர் வடிகட்டுன பைத்தியக்காரன் கிறுக்கு அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடியவன் தெரிந்து ஈமான பிச்சை கொடுத்தான். குடும்பமா இருக்காச்சும் ईमान मिला उनके सदके, कुरान मिला उनके सदके. कुरान கிடைச்சது. அல்லாஹ் அக்பர். யா ரசூலுடைய பிச்சையில எனக்கு அல்லாஹ் கொடுத்தான். ईमान मिला उनके सदके, कुरान मिला उनके सदके, रहमान मिला उनके सदके. ரசூலுடைய பிச்சை ரஹ்மான கிடைச்சானே, அல்லாஹ் கிடைச்சானே. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் வாயில சொல்றோமே, இந்த புறம் பேசுற, பொய் சொல்ற, கீபத்து பேசுற, ஃபசாது பேசுற வாயில அல்லாஹ்ங்கற பேரை வர விட்டானே அல்லாஹ் நமக்கு. அஸ்னாம்களுடைய பேரை வர விடாம, புரிஞ்சுங்களா? அல்லாஹ் தஆலா ஹபீஸ்களுடைய பேரை வர விடாம தன் பேரை வர விட்டானே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு. அல்லாஹு அக்பர். என்ன கருணை. वो क्या है जो हमने पाया नहीं, என்ன நமக்கு கிடைக்கல சொல்லுங்க. நமக்கு என்ன அல்லாஹ் கொடுக்கல? ஈமான கொடுத்தான், குர்ஆனை கொடுத்தான், ரஹ்மான தன்னையே கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. வேற என்ன நமக்கு கிடைக்கல? இப்ப அல்லாஹ் குறை சொல்றது என்ன இருக்கு நமக்கு? எல்லா ரசூலுடைய பிச்சை நம்ம கொடுக்கல. वो क्या है जो हमने पाया नहीं, कुर्बान में उनकी बख्शिश की. எடுத்து பாருங்க பாட்டு எட்ல வரும். குர்பான் में उनकी बख्शिश की. இதுதான் சூஃபியாக நிலைமையா இருந்துச்சு. அதாவது அல்லாஹ் நம்ம கொடுத்த அனுப்புறமான கருணைக்கு கூட நான் தகுதியற்றவன். என்னுடைய ஏதோ ஒரு தகுதியை பார்த்து அல்லாஹ் என்னை முஸ்லீம் ஆக்கல, மூமின் ஆக்கல, முவஹிதாக அல்லாஹ் தஆலா ஆக்கல, உம்மத்தே முஹம்மதியால கொண்டு வரல. என்ன நீ செஞ்ச உன்னை உம்மத்தே முஹம்மதியால கொண்டு வரதுக்கு? என்ன ஆது கூட்டத்தார அவங்க தப்பு செஞ்சாங்க, அவங்களை கொண்டு போய் ஆது கூட்டத்தாரல போட்டான், கொண்டு போய் சமூகத்தில் போட்டான், அவங்கள அழிச்சான். நூஹ் நபி கூட்டத்தில் போட்டு அல்லாஹ் அழிச்சான். நீ என்ன நன்மை செஞ்ச அல்லாஹ் கொண்டு இங்கே போட்டான், உன்னை உம்மத்தே முஹம்மதியால போட்டான். நான் ஒண்ணுமே செய்யல, டிக்ளேர் பண்ணிட்டேன். அயோக்கியன் அயோக்கியன் அயோக்கியன். நீ என் மேல கருணை செஞ்ச. இல்ம ஹக்ல நீ என்னை படைக்கிறதுக்கு முன்னாடி தக்தீர்ல நீ பார்க்கும் போதே அயோக்கியனா இருந்தேன். அப்படி இருந்தும் என் மேல இவ்வளவு கருணையா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இது அதுக்கு அடுத்த மகாமில் கொண்டு போறாங்க சூஃபியா. அல்லாஹ் கொடுத்த ஒரு ரூபா கூட நீ தகுதி இல்லைன்னே சொல்லிக்கிட்டே இரு. தகுதிக்கு மீறி கொடுத்த அல்லாஹ் இந்த வீடு என் தகுதிக்கு மீறி, என் பொஞ்சாதி என் தகுதிக்கு மீறி, என் பிள்ளைங்க என் தகுதிக்கு மீறி, காலில் போட்டிருக்க செருப்பு முதல் என் தகுதிக்கு மீறி நீ கொடுத்த. காலே கொடுத்துடக்கூடாது செஞ்ச அயோக்கியத்தனத்துக்கு. வா 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 மன் ரலிய மினல்லாஹி பில் யஸீரி மினர் ரிஸ்க் ரலியல்லாஹு மின்ஹு பில் கலீலி மினல் அமல். பெருமான் சொன்னாங்க, யார் அல்லாஹ் கொடுத்த கொஞ்சம் ரிஸ்கை கொண்டு பொருந்தி கொள்கிறானோ அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொஞ்சம் அமலை கொண்டு பொருந்திக்கிறான். இப்படி நீ அல்லாஹ்ட்ட அழுத, யா அல்லாஹ் நீ கொடுத்த எல்லாம் பிச்சையா கொடுத்த, என்னுடைய எந்த ஒரு பாவத்துக்கு எந்த ஒரு நன்மைக்கு பகரமா நீ கொடுக்கல, பிச்சையா நீ கொடுத்தேன்னு சொல்லிடு. அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான், விட்டுறான். இவன்கிட்ட போய் என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு பிச்சைக்காரன் போய் கேள்வி கேட்போமா? போய் என்கிட்ட வேலை செய்யலாம், சம்பளத்துக்கு வேலை செய்ய மாட்டேன், வேலை செய்யுங்களா? இப்போ என்னோட மேனேஜர் இருக்கார், 10,000 காசு கொடுத்தேன். அடுத்து நான் 10,000 கேட்டார். எப்பா நேற்று கொடுத்து 10,000 இன்னும் கணக்கு என்ன? இல்லை சார் முதலாளி அந்த 1000 ரூபா வந்து வண்டிக்காரன் கொடுத்தேன், முதலாளி 1000 ரூபா ஓடு மாற்றினேன், ஒரு 1000 ரூபா வந்து இது அதெல்லாம் நான் சாக்கடை அவருக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்தேன், மணல் ஒரு 10,000 வாங்கினேன். சரி கணக்கு. சரி கணக்கு எப்போ கேட்போம்? அவன்கிட்ட நம்முடைய மேனேஜர் கொடுத்ததான்.
பிச்சைக்காரன் கொடுத்த கணக்கு கேட்போமா? பிச்சைக்காரனுக்கு கெஞ்சுறான், அழுகுறான். இந்த 10,000 கொடுத்து அடுத்த நாள் வெளியே போகிறான். இங்கே 10,000 கொடுத்து என்ன செஞ்சு கணக்கு சொல்லு. அதான் பிச்சையாச்சே. இப்போ நீ அல்லாஹ் கொடுத்து எல்லாத்தையும் பிச்சையாக வாங்கிக்க. யாரெல்லாம் நான் செஞ்ச எதுக்கும் நீ பகரம்லாம் கிடையாது. நிச்சயமா உன்னுடைய உதவாங்கத்தான் நான் தகுதி, நீ தண்டிக்க தான் தகுதி. இதெல்லாம் பிச்சை. நீ கண்ணு கொடுத்தது பிச்சை, எல்லாம் நீ கொடுத்த அருள் 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 சதக்கா அருள் பிச்சைன்னு சொல்லுவேன். உன்கிட்ட போய் இந்த கேள்வி கேட்டுருக்கு. பிச்சைக்காரன் கேள்வி கேட்கறது ஷான், அரசருடைய ஒரு அந்தஸ்துள்ளவருடைய பழக்கம் கிடையாது. எப்ப நம்ம ஒரு அந்தஸ்துள்ள ராஜா, ஒரு அந்தஸ்துள்ள ஊர்ல பணக்காரன், ஒரு பிச்சைக்காரன் 10,000 கொடுத்து அடுத்த நாள் தெருவில் கேட்பான கணக்கு கேட்பானா? அது அவனுடைய ஷானுக்கு ஹிலாஃபத். அது அவனுடைய அந்தஸ்துக்கு மாற்றமானது. கொடுத்த பிச்சைக்காரன் கொடுத்து போய் கணக்கு கேட்டா ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ், துல் ஜலாலி வல் இக்ராம் ஆகிய அல்லாஹ் தஆலா, கீரத்துல ரோஷத்துல உச்சகட்டமான அல்லாஹ் தஆலா இந்த பிச்சைக்காரன் கொடுத்தா கேள்வி கேட்பான்? நீ பிச்சைன்னு விளங்கி அல்ல, எல்லாமே பிச்சை. ரப்பே சலாமு குலாம், இந்த குலாமுக்கு போட்ட பிச்சைன்னு வாங்கிக்கோ. மறுமையில கேள்வி வைக்கப்படுவான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு. யாரெல்லாம் நீ எல்லாமே பிச்சைன்னு தான் சொன்னேன், அல்ல நான் உன்ட்டு கோட்டிலாம் போடலையே, கொடுத்த பிச்சை இதுக்குமா அல்லாஹ் கேள்வி எனக்கு போடா பொடியான்றுவான் அல்லாஹ் சொல்றதுக்கு. இல்லை நம்மளுக்கு கேட்க மாட்டான் இன்ஷா அல்லாஹ் தஆலா. ஏன்னா இந்த துனியாவிலே நம்ம பார்க்குறோம், அந்தஸ்து உள்ளவர்கள் பிச்சைக்காரன் கேள்விகள் கேட்க மாட்டான். அதனால அல்லாஹ் கொடுத்த கொஞ்சத்தை கொண்டு நீ திருப்திப்பட்டு கொண்டால் அல்லாஹ்வுடைய கொஞ்சம் அமலை கொண்டு திருப்திப்பட்டு கொள்ளுவான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்.